இலங்கை தமிழரசு கட்சி எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியது? யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். சஜித் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களின் நிலைமைகள் என்னவாகும் என சிந்தித்து பாருங்கள். சீனி தம்பி யோகேஸ்வரன். தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தல் விடயத்தில் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்புகின்றது. டாக்டர் தேவானந்தா. சுமந்திரனின் பேச்சால் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள தமிழ் மக்கள். ஜனா எம்பி சுட்டிக்காட்டு. போலியான கருத்து கணிப்புகள், குடியுரிமை பறிபோகும் அபாயம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ் நூலகத்தை எரித்த போது ரசித்தவர் என்று ஜனாதிபதி வேட்பாளர் சந்திரசேகரம் சுட்டிக்காட்டு. சங்குக்கு முழுமையான ஆதரவு, கிழக்கு மாகாண காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் அறிவிப்பு. போலி தேசியம் பேசி தேர்தல் வேட்டையாடுபவர்களும் இனப்படுகொலையாளர்களே, அருட்தந்தை மா சக்திவேல் சுட்டிக்காட்டு. நாட்டில் அடுத்த சில நாட்களில் அரங்கேற இருக்கும் சதி திட்டம் அனுரகுமார. 30 லட்சம் வாங்கிய மாவையின் மகன் கலையபுதன். தம்பி தம்பிராசா ஆதங்கம். இலங்கை தமிழரசு கட்சி எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ் தேசிய பொது வேட்பாளர் ப. அரிகநேசரனை ஆதரித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது. அத்தோடு எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நூற்றாண்டு காலமாக தேசியத்தின் விடுதலையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற சமூகமாகிய நாங்கள் பல்வேறு இன ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த தேர்தல்கள் காலத்திலேயும் நாங்கள் விட்ட தவறுகளையும் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக சமூகத்துக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களிடம் உள்ளது. திட்டமிடப்பட்ட முறையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது சமூகம் கடந்த கால தேர்தல்களிலே இனப்படுகொலை புரிந்த தரப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட்டு பரிகார நீதி வேண்டிய எமது சமூகம் தவறாக தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளால் வழிநடத்தப்படுவது மிகப்பெரிய தவறாகும். அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் 2 விடயங்களிலே மக்களை அணிதிரட்டுவதற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். ஒன்று பொது வேட்பாளர், மற்றது தேர்தலை புறக்கணித்தல். அந்த அடிப்படையிலே தற்காலத்தில் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தற்காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே யுத்தம் முடிந்து 15 வருட காலங்கள் பூர்த்தியான நிலையிலும் மக்களை தேசமாக அணிதிரட்டுவதில் சகல தரப்புகளும் தோல்வியடைந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் இதற்கு முழு பொறுப்புகள் கூற வேண்டிய ஒரு கட்டமைப்பில் உள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய உகந்த வழியாக இந்த முறை தேர்தலில் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருக்கு பலப்படுத்த வேண்டிய ஒரு யோசனையை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் 2010ஆக இருக்கட்டும், 15ஆக இருக்கட்டும், 19ஆக இருக்கட்டும், இந்த தேர்தல்களிலே தமிழ் சமூகம் ஒரு பரிகார நீதி கேட்டு பரிகார நீதிக்காக போராடுகின்ற தமிழ் சமூகம் சிங்கள தரப்புகளினுடைய தலைவர்களை நம்பி ஏமாந்தது காலத்தினுடைய வரலாறுகளில் பதியப்பட்ட ஒன்றாகும். இந்த தமிழ் தேசிய தலைவர்களால் எங்களுடைய மக்கள் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டது என்பதும் உண்மை. இவ்வாறு தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வழிநடத்தப்பட்டால் நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையிலேயே இம்முறை தேர்தலிலாவது எங்களுடைய மக்களினுடைய வாக்குகள் வெற்று காசோலையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் இம்முறையாவது மக்களுடைய உரிமைக்காகவும் பன்னாட்டு சமூகங்களினுடைய கவனத்தை ஈர்க்கவும் மக்களை தேசமாக அணிதிரட்டவும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருவருடைய வாக்குகளும்
வலுச்சேர்க்க வேண்டுமென இந்த இடத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வேண்டி நிற்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே கடந்த கால தேர்தல்களிலே நடைபெற்ற தவறுகளையும் கருத்தில் கொண்டு அனைவரும் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் வலுச்சேர்க்க விதமாக வடக்கு, கிழக்கு, மலையகம், ஏனைய இதர பகுதிகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமைக்கு வெற்றிக்கும் வழி சேர்க்குமாறு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக அழைப்பு விடுகின்றோம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தவறுவோமானால் மீண்டும் மீண்டும் அரசியல் பிழைத்த மக்களாகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் உதிரியலாக்கப்படுவது என்பது வரலாற்று உண்மை. உரிமை அரசியலை கோரி நின்று போராடுகின்ற எமது தமிழ் சமூகம் தற்போது சலுகை அரசியலுக்காக மாற்றப்பட்டது என்பது ஒரு மிகவும் துன்பகரமான செய்தி. ஒரு சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய சுயநல சலுகை அரசியலுக்காக எங்களுடைய தமிழ் சமூகத்தை தங்களுடைய பேரம் பேசல் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக கடந்த கால தேர்தல்களில் மக்களுடைய வாக்குகள் பேரம் பேசலுக்காக பெறப்பட்டவையை அன்றி அது மக்களுடைய வாக்குகள் தென்னிலங்கையில் தங்களுடைய ஒவ்வொரு சுய லாபத்துக்காக ஏல விற்பனைக்காக விடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை தேர்தலிலாவது எங்களை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பல்கலைக்கழக சமூகமாக பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு சகல தரப்புகளும் முன்னின்று ஒத்துழைக்குமாறும் மக்கள் அனைவரும் சிந்தித்து தேசமாக அணி திரண்டு எங்களுடைய உரிமையை பறைசாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை பலப்படுத்துவதற்கு வழி சேர்க்குமாறும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நேற்று மாலை தமிழ் பொது வேட்பாளருக்கே எனது வாக்கு என்று அறிவித்திருக்கிறார். ஐயா, நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் என்று தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி என்று மாறுதட்டுகின்ற நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள்? அடுத்து, நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் பேரம் பேசுகிறோம் என்று அந்த அரசாங்கத்துக்கு முன்று கொடுத்த நீங்கள் ஒரு அங்கில நிலத்தை கூட உங்களால் பாதுகாக்க முடிந்ததா? ஆக்கிரமிப்பில் இருந்து இன்று வரை வடக்கு கிழக்கிலே தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மயிலத்தம்படு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சனை, விடுக்குநாரி பிரச்சனை, குருந்தூர் மலை பிரச்சனை. எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் எங்களுக்காக என்ன செய்தீர்கள்? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்சி 68 பக்கம் நிற்கிறீர்கள். எல்லாருடைய நோக்கமும் இனத்தினுடைய விடுதலை. எங்களுடைய வாக்கை பெற்ற நீங்கள் தொடர்ந்தும் எங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய பொக்கெட்டுகளை நிரப்பிக் கொண்டீர்களே தவிர தமிழ் மக்களுக்காக உருப்படியாக என்ற வேலை செய்தீர்கள். இலங்கை தமிழரசு கட்சி 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை முடக்க பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லாட்சி காலத்தில் எமது ஆதரவில் ஆட்சிக்கு வந்த சஜித் பிரேமதாச அக்காலத்தில் அவரது அலுவலகத்துக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றால் அவர்களை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் அவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களின் நிலைமைகள் என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சீனி தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்தார். ஒரு அமைச்சராக இருந்தபோது எங்களை அழைத்து எங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒருவர் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச அவர்கள் கடந்த காலங்களிலே அவர் வீடமைப்பு கலாச்சார அமைச்சராக எல்லாம் இருந்தார். அவர் கலாச்சார அமைச்சராக இருக்கும்போதுதான் வடக்கு கிழக்கிலே 1000 விகாரைகள் கொண்டு வருவதாக தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டது. நாங்கள் அந்த நல்லாட்சி என்ற வகையில் அதில் இணைந்திருந்தாலும் நாங்கள் அதனை எதிர்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் எங்கள் பகுதியிலே எங்களது சில கோரிக்கை நிமித்தம் வீடமைப்புகளை மேற்கொண்டார். ஏனென்றால் நாங்கள் ஆதரவு கொடுத்தபடினால் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது. சஜித் பிரேமதாசா வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக வர முடிந்தது. ஆகையால் வீடுகள் சிலவற்றை எங்கள் மக்களுக்கு வழங்கினார்கள் எங்களது கோரிக்கையில். ஆனால் வீடு வழங்குகின்ற இடத்திற்கு போனால்தான் எல்லாம் தெரியும். அங்கு அவரே மக்களிடம் அதற்கான ஆவணங்களை வழங்குவதிலே மும்முரமாக நின்றார்.
வீடமைப்பு நடவடிக்கை நடைபெறும் போது அவர் வருகின்ற நிலைமை வேறு, அவரது அலுவலகத்தில் இருக்கும்போது இருக்கும் நிலை வேறு. அவர் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது அவரது அலுவலகத்திற்கு நல்லாட்சி காலத்திலே நாங்கள் சென்றால் எங்களுக்கு தார மரியாதையை அங்கு பார்க்கும்போது நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அவரது துணைவர்களை அனுப்பி எங்களது விடயங்களை பாருங்கள் என்று சொல்லுவார். அங்கு அவரது நிலைமை வேறாக இருந்தது. ஏன் அங்கு அமைச்சராக இருந்தார் அவரது அலுவலகத்தில். ஆகவே இந்த நிலையில் இருப்பவர் ஜனாதிபதியாக கதிரையில் அமர்ந்தால் என்ன நிலைமை? நாங்கள் ஆதரவு கொடுத்து நல்லாட்சி கொண்டு ஆட்சிக்கு அவரை அமர்த்திய போது, அவரது அலுவலகத்திலே சென்றபோது எங்களோடு அழைத்து எங்களோடு வைத்து பேசி எங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவராக இருக்கின்ற ஒருவர் ஜனாதிபதியாக வந்தாராயிருந்தால் இந்த தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பாரா? அவரால் முடியுமா? சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம், இந்த மக்களின் இனப்பிரச்சனையை தீருங்கள் என்று அப்படியாவது ஒரு குரலை கொடுத்தாரா? ஆனால் இன்று அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் இதை பூரணமாக அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆகையால் அவரால் எங்களுக்கான நியாயமான தீர்வு தருவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏவிபி அனுரா திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் சில கட்டுப்பாடோடு இருப்பவர்கள், உண்மையிலே ஊழலுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பவர்கள், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இணைந்திருக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தபடினால்தான் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நியாயமான தீர்வு வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே கிடைக்கக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தபடினால்தான் வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்றார்கள். தற்போதைய ஆட்சியாளர்களை நிராகரித்து முற்போக்கானதும் ஊழலுக்கு எதிரானதும் நாட்டினதும் மக்களினதும் பொருளாதார வீழ்ச்சியிலே அக்கறை கொண்டதும் 2022 இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது எழுச்சியுற்ற முற்போக்கான அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கான கோஷங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதும் நம்பகத்தன்மை மிக்கதும் சட்டத்தின் ஆட்சியினையும் நீதித்துறையின் சுதந்திரத்தினையும் உறுதி செய்யக்கூடியதும் இனங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதுமான ஒரு எதிர்காலத்தினை நோக்கி தமிழ் மக்களும் ஏனைய சிறுபான்மை மக்களும் வாக்களிப்பது பொருத்தமாக இருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் குழு ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலும் சிறுபான்மையின மக்களும் எனும் தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்பிக்கும் 15 ஆசிரியர்கள் இணைந்து குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை தனது 9வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் வாக்களிக்க உள்ளது. 2022ஆம் ஆண்டு நாட்டிலே ஏற்பட்டு மோசமான பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனையொட்டி எழுச்சி பெற்ற மக்கள் போராட்டங்கள் என்பவற்றின் பின்னர் நாடு சந்திக்கும் முதலாவது மிகவும் முக்கியமான தேர்தல் இது. கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிப் போயிருக்கும் இந்த நாட்டில் வாழ்க்கை செலவு கடந்த 2 வருடங்களில் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வறுமையும் வேலையின்மையும் மக்களை வாட்டுகின்றது. உரம் மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவற்றுக்கான மானிய குறைப்பின் காரணமாக விவசாயிகள் மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. வட்டி வீத அதிகரிப்பு சிறிய வியாபாரிகள் வருவாயில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கட்டடத்துறையில் ஏற்பட்டிருக்கும் வீழ்ச்சி காரணமாக நகர்ப்புற முறைசாரா மற்றும் கிராமப்புற மக்களின் தொழில் வாய்ப்புகள் குறைந்துள்ளன. வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் புலமை கைத்தொழிலும் பெருந்தோட்டங்களிலும் வேலை செய்யும் மக்களின் மெய் வருமானம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. போக்குவரத்து, எரிபொருள், மின் கட்டணங்களின் அதிகரிப்பினால் ஆசிரியர்கள் உள்ளடங்கலான அரசு துறையில் பணிபுரிவோர் மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர். அரசு செலவு குறைக்கப்பட்டிருப்பதனால் இலவச கல்வி, இலவச சுகாதார துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகளவான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை நாம் பெரும்பான்மையாக தமிழ் முஸ்லிம் மக்கள், அதாவது நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இதை அவதானிக்கின்றோம். போதைப்பொருள் பாவனையின் அதிகரிப்பு, இளைஞர்களிடையே அதிகரிக்கும் ஆயுத கலாச்சாரம் மற்றும் வன்முறை, இந்திய இழுவை படகு பிரச்சினை போன்றன வடக்கினை மேலதிகமாக பாதிக்கும் விடயங்களாக அமைகின்றன. நிலைமை இவ்வாறு மோசமடைந்து செல்லுகையிலேயே நாட்டினை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளிய அரசியல்வாதிகளிலே பலர் தொடர்ந்தும் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள்.
ஊழலிலே ஈடுபட்டு நாட்டின் வளங்களையும் செல்வத்தினையும் கொள்ளையிட்டவர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சியாளர்கள் மிகவும் மோசமான முறையில் இந்த நாட்டினை கடந்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி செய்திருக்கின்றார்கள். மக்கள் இந்த நிலைமைகளினால் மிகவும் அவதியுற்றிருக்கின்றார்கள். இவ்வாறானதொரு நிலையிலேயே 2022 இடம்பெற்ற மக்கள் எழுச்சியின் மையமாக இருந்த கட்டமைப்பு மாற்றம் வேண்டும் என்ற கோஷம் தற்போதைய தேர்தல் காலத்திலே நாட்டிலே குறிப்பாக தென்னிலங்கையிலே ஓங்கி ஒலிப்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கின்றோம். போராட்டத்தின் மூலம் ஏற்படாத மாற்றங்களை தேர்தலின் மூலமாவது ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே தெற்கில் இருக்கும் மக்கள் ஆர்வமாக இருப்பதனை உணரக்கூடியதாக உள்ளது. இவ்வாறானதொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலிலே வடக்கு கிழக்கிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் வாழும் சிறுபான்மை மக்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் கையாள வேண்டியது அவசியம். தென்னிலங்கையிலே பல தசாப்தங்களுக்கு பின்னர் இனவாதம் முன்னிறுத்தாத தேர்தல் பிரச்சாரத்தினை பிரதான வேட்பாளர்கள் முன்னெடுப்பதாக நாம் அறிகின்றோம். மக்களின் நலனிலை முன்னிறுத்தும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள், ஆட்சி முறைகள் மாற்றம், ஊழல் ஒழிப்பு போன்ற கோஷங்களிலே முன்வைக்கும் வேட்பாளர்களின் பின்னால் தென்னிலங்கை மக்கள் பெருமளவிலே திரளுவதனை நாம் கண்கூடாக கடந்த கூட்டங்களிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்துடன் சர்வதேசத்தினால் தான் நமக்கு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற அதீத நம்பிக்கை குறித்தும் நாம் விழிப்புடன் இருப்பது அவசியம். இன்றுள்ள சூழலிலே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் நாம் எமது தேர்தல் தெரிவுகளை வெளிப்படுத்துவது அரசியல் ரீதியாக உள்நாட்டிலே எம்மை மேலும் பலவீனப்படுத்தக்கூடும். ஆகையினால் இவ்வாறான காரணங்களினால் தமிழ் தேசிய அரசியலினை மாத்திரம் முன்னிறுத்தி சர்வதேச கவனத்தினை ஈர்ப்பதனை நோக்கமாக கொண்டு தேர்தலிலே வாக்கு கோருவதும், தமிழ் தேசிய அடிப்படையிலே தேர்தலை புறக்கணிப்பதும் அரசியல் ரீதியில் தமிழ் மக்களுக்கு பின்னடைவினை ஏற்படுத்தக்கூடும். பொருளாதார ரீதியிலே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் எமது சமூகங்களும் ஊழல் மற்றும் ஏனைய சீர்கேடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது பொது நிறுவனங்களும் முன்னேறுவதற்கு இந்த தேர்தல்கள் ஏதாவது வழியில் சந்தர்ப்பங்களை திறக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது தற்போதைய ஆட்சியாளர்களை நிராகரித்து முற்போக்கானதும் ஊழலுக்கு எதிரானதும் நாட்டினதும் மக்களினதும் பொருளாதார முயற்சியிலே அக்கறை கொண்டதும் 2022 இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது எழுச்சியுற்ற முற்போக்கான அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கான கோஷங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதும், நம்பகத்தன்மை மிக்கதும், சட்டத்தின் ஆட்சியினையும் நீதித்துறையின் சுதந்திரத்தினையும் உறுதி செய்யக்கூடியதும், இனங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதுமான ஒரு எதிர்காலத்தினை நோக்கி தமிழ் மக்களும் ஏனைய சிறுபான்மை மக்களும் வாக்களிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இதன் மூலம் சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்குமான கதவுகளை படிப்படியாகவேனும் நம்மால் திறக்க முடியும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்.ஏ. சுமந்திரன் கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரும் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் முன்னெடுக்கப்பட்ட துண்டு பிரசுர பிரச்சாரத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலிலே 6 ஜனாதிபதிகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ அல்லது நாங்கள் ஆதரிக்காத ஜனாதிபதிகளோ தமிழ் மக்களின் புரியோடி போய் இருக்கின்ற நிரந்தர பிரச்சினைக்கு எந்தவிதமான தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கவில்லை. இந்த வேளையிலேதான் நாங்கள் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது ஒற்றுமையை நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்றாக இருக்கின்றோம். எங்களது இன பிரச்சினைக்கு இன்னும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த சர்வதேசத்திற்கும் தேசத்திற்கும் ஒரே அரசியல் குரலாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக வர முடியாது என தெரிந்து கொண்டும் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியுள்ளோம். ஆனால் சிலர் தமிழ் தேசியத்தின் பால் கடந்த காலத்தில் செயற்பட்டவர்கள் சிங்கள பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்களின் அடிவருடிகளாக இந்த பிரதேசங்களில் செயற்பட்டுக் கொண்டிருப்பது தாங்கள் பெற்ற வாக்குகளுக்கு அந்த வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே இன்று களுவாஞ்சிக்குடி சந்தையிலே மக்கள் கூறிக்கொள்வதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது மக்கள் நம்மிடத்தில் கூறிக்கொள்வது, நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதை மக்கள் எங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இது அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தலையிடியாக மாறும் என்பதில் எதுவித மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளருக்காக ஒன்றிணைந்திருக்கும் நாங்கள் எதிர்காலத்திலும் கூட தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக கூட ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்.
இந்நிலையில் எங்களுக்காக போராடுகின்றவர்கள் யார், சுயதேவைகளுக்காக செயற்படுகின்றவர்கள் யார் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். பொது வேட்பாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கிழக்கு மாகாண காவல்துறை அத்தியட்சகர் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளார். அதிலே வடகிழக்கை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வெறுப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களினால் அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் கூறப்படவில்லை. அவர்கள் பொது வேட்பாளரில் வெறுப்பாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே அச்சுறுத்தல் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 2 முனை போட்டி இல்லாமல் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. இதனால் சிங்கள மக்களின் வாக்குகள் சமமாக பெரியக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. தமிழ் மக்களின் வாக்குகள் அவர்களின் வெற்றிக்கு தேவையாக இருக்கும் பட்சத்திலே அந்த தமிழ் வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லாமல் தடுப்பதற்காக அந்த ஜனாதிபதி வெல்வதற்காக வேலை செய்பவர்கள் பொது வேட்பாளரிலே கவனமாக அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய சூழ்நிலையானது இருக்கின்றது. யாரும் பொது வேட்பாளருக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதனால் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளருடைய வாக்குப்பலம் அதிகரித்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக வடமாகாணத்திலே பொது வேட்பாளருக்கான ஆதரவு பெருமளவை இருக்கின்றது. சுமந்திரன் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மானிப்பாயிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். சுமந்திரன் கூறிவிட்டார் என்பதற்காக சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க இருந்த தமிழ் மக்கள் கூட அதற்கு எதிராக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தேர்தல் விடயத்தில் தாங்களும் குழப்பி மக்களையும் குழப்புவதுதான் அவர்களின் பொதுவான இயல்பு என்று கடற்றொழில் அமைச்சர் KN டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் இன்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மக்கள் தெளிவாக உள்ளார்கள் என்று நினைக்கின்றேன். நீண்டகால அனுபவங்கள் தேர்தல்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. அந்த வகையில் வர இருக்கின்ற தேர்தலில் சரியான திசைவழி நோக்கி அணிதிரள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். என்றால் ஒவ்வொரு வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் வேலைத்திட்டங்கள் இருக்கலாம். அந்த கொள்கைகள் வேலைத்திட்டங்களில் சுயலாபங்கள்லாம் கூட கலந்திருக்கின்றது. அதனால் வரும் தேர்தலில் மக்கள் தெளிவாக, அதாவது தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கூடாக கடந்த காலங்களில் நாங்கள் எண்ணத்தை பெற்றுக்கொண்டோம், அல்லது ஒரு பொது வேட்பாளர், அதாவது ஐக்கியத்தினுடைய பெயரால், ஒற்றுமையினுடைய பெயரால் பொது வேட்பாளரை நாங்கள் பொது வேட்பாளர்களாக கடந்த காலத்தில் நியமித்து அந்த வாக்குகளை அபகரித்து கொண்ட நேரத்தில் அந்த மக்கள் எண்ணத்தை பெற்று கொண்டார்கள். அதோட எல்லாம் தெளிவாக இருக்கின்றது, மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். அதோட வருங்காலங்களில் சரியாக நடந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். தேர்தல்லாம் தீர்மானிக்க வேணும். 21ஆம் 22ஆம் 23ஆம் தேதியில் நாங்கள் அதை அறிஞ்சு கொள்வோம். இருந்தாலும் என்னுடைய விருப்பம், என்னுடைய தெரிவு அம்மான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தான் அதை தொடர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய தெரிவும். இது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம். அவர்கள் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்புறது தான் அவருடைய பொதுவான இயல்பு. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மக்களை அதிலிருந்து தெளிவு பெற்று வருவதாக நான் உணர்கின்றேன். தேர்தல் காலத்தில் வெளிவரும் போலியான கருத்து கணிப்புகள் மற்றும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தால் அவருடைய பதவி பறிபோக்கும் அல்லது சிறை தண்டனை மற்றும் குடியுரிமை நீக்கம் போன்ற தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படும் அபாயம் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் முகமது தெரிவித்தார். கருத்து கணிப்புகளை மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடகங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. என்னதான் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டாலும் வாக்காளர்கள் வாக்களித்து இறுதியாக தேர்தல் முடிவுகளை ஆணைக்குழு வெளியிடும் போதே அதுதான் உத்தியோகபூர்வ முடிவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரிக்கையினையும் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்வதற்கு சிறந்த வாய்ப்பாக தமிழ் பொது வேட்பாளர் காணப்படுவதனால்
சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலையைச் சேர்ந்த உறவுகளாகிய நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்துள்ளோம். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்காக எங்களுடைய ஒரு தமிழ் உறுப்பினரை இதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கடந்த 15 வருட காலமாக யுத்தம் முடிவிற்ற பிறகு எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு இந்த சிங்கள அரசியல் தலைமைகள் ஊடாக எங்களுடைய உறவுகளை தேடி 15 வருஷம் கடந்த நிலையிலும் எந்த ஒரு துளியேனும் எங்களுக்கான தீர்வு பெறாத பட்சத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் இலங்கை அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச பொறிமுறையை நோக்கி நாங்கள் பயணிக்கும் இந்த வேளையில் ஒரு தமிழராக, ஒரு தமிழ் இனத்திற்காக, ஒரு சங்கு எனும் ஒரு அடையாள சின்னத்தை எமக்காக, எமது மக்களுக்காக அனைவரும், அனைத்து பொது சிவில் அமைப்புகள், பொதுமக்கள், தேசியம் சார்ந்த கட்சி எல்லாருமாக சேர்ந்து இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான ஒரு தமிழ் இனத்தை தக்க வைப்பதற்கான ஒரு காலமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை அரியநேந்திரன் அண்ணன் அவர்களை இதுக்கு இந்த ஜனாதிபதியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு தமிழர்களின் அடையாளத்தை தக்க வைக்கும் முகமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் 21,000 காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகள், இந்த கடைசி 2009க்கு பிறகு 21,000 வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இலங்கை அரசினால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. அந்த 21,000 குடும்பங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களும், பாதிக்கப்பட்ட மக்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக, உரிமை மீறப்பட்ட ஒரு இனமாக அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு தனியே புல்லடி இட்டு எங்களுடைய தமிழ் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக பாதிக்கப்பட்ட எமது உறவுகள், தாய்மார், இதுவரைக்கும் நாங்கள் இழந்தது போதும். சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் இல்லத்திற்கு சென்று அவருடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியிருக்கின்றார். இதன்போது அங்கு கூடியிருந்த அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உபதலைவர் சட்டத்தரணி தினேஷ் உள்ளிட்ட பலரும் ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர். நாட்டில் அடுத்த சில நாட்களில் நடக்க இருக்கும் சதித்திட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்வேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கள் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். எங்களுடைய உண்மைகளை மீண்டும் மீண்டும் முன்வைப்பதுடன் அரசாங்கம் மற்றும் சதித்தின் முகாமில் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் மற்றும் சாத்தியமான சதித்திட்டங்கள் பற்றிய உண்மைகளை சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. நம் நாட்டில் பல சமயங்களில் தேர்தல் பணிகள் இப்படியே நடந்தாலும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே பொதுமக்கள் மத்தியில் ஊகங்கள் எழுந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரு சந்தர்ப்பங்களில் கலவரம் ஏற்படுவதற்கான அபாயம் பற்றி கூறியுள்ளார். அவ்வாறே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதை பார்த்தோம். எனவே சதி செய்தாவது சமூகத்தில் மோதல் சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம். அதை வெளிப்படுத்துவதும் எங்கள் உறுப்பினர்களை எந்த வகையிலும் இதுபோன்ற மோதலில் ஈடுபட வேண்டாம் என்பதும், மோதல் ஏற்பட்டால் காவல்துறையினரும் ஆயுதப்படைகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களுக்குள் இதுபோன்ற விடயங்கள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். சஜித் தரப்பிடம் 30 லட்சம் வாங்கியதற்கான ஆதாரம் என்னிடம் உண்டு என அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக கட்சியின் தலைவர் தம்பிராசா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தமிழரசு கட்சி பல வேடங்கள் தரித்து நிற்கின்றது பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தருவதாக தமிழரசு கட்சி தலைவரின் மகன் மாவை சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன் 30 லட்சம் ரூபாய் காசு பெற்றிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. சஜித் பிரேமதாசா அவர்களின் தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளும் லக்கி என்பவரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கைக்குரிய அவர்களிடமிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வேண்டுமானால் வடமாகாணத்துக்கு பொறுப்பான மா பிரகாஷிடம் நீங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பக்கத்தில் முன்னாள் வேட்பாளராக தமிழரசு கட்சியில் இருந்த ரவிராஜின் மனைவியான சசிகலா என்பவர் தனது ஆதரவு ரணிலுக்கு கண்டு தனது மருமகன் அதே கலையமுதனுடன் சென்று ரணிலோடு கூட்டம் நடத்துகின்றார்கள். இதே மாவை சேனாதிராஜா இன்றைக்கும் தலைவராக தக்க வைத்து கொண்டிருக்கின்ற சேனாதிராஜா அவர்கள் பொது வேட்பாளர் மேடையில் ஏறி பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என்று பணத்துக்காக கையூட்டு பெற்று கேவலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு தேவைதானா? பாருங்கள், உன்னதமான செல்வநாயகம் ஐயா அவர்களுக்கு சொந்த மனுஷி மண்ணால் எத்தி எறிஞ்சால் கூட அந்த பெரிய மனுஷன் தட்டி போட்டு இல்லை இல்லை அதை நாங்கள் செய்யத்தான் வேணுமென்று போய் கண்ணியமாக தமிழ் மக்களுக்காக கடமையாற்றிட்டு மறைந்து விட்டார் தந்தை செல்வா அவர்கள். இதை நேரில் கண்ட சிவி விவேகானந்தன் மூத்த சட்டத்தரன் எனக்கு நேராக சொன்னவர். அள்ளி எத்தனை மண்ணை கூட தட்டி போட்டு போய்த்தான் அந்த மக்களுக்காக தன் இறுதி வரையும் கடமையாற்றிட்டு போயிருக்கிறார். கண்ணியமாக 1% லஞ்சம் வேண்ட யாருக்கும் விலை போகாமல் நடந்த அந்த பெருமைக்குரிய தலைவருடைய கட்சியை இன்றைக்கு எல்லாருமே சீரழிக்கிறார்கள். பணம் வாங்குகின்றார்கள், 10 பேருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி, இந்த கட்சி அரசியல் எல்லாம் புறந்தள்ளி பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலையக மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும். முக்கியமாக வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பொது வேட்பாளருக்கு தனியவும், வடகிழக்கு மாகாணங்களை தாண்டி இருக்கின்ற மக்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை வழங்கி ஏனைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்த முடியலாம் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. மாவை சேனாதிராஜா அரளை பெய்ந்து போச்சான் அல்லது பணங்களை வேண்டின அச்சத்தில், மகன் பணங்களை வேண்டிவிட்டார் என்ற அச்சத்தில் தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவான வவுனியாவில் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டு வருகின்ற வழியில் கிளிநொச்சியில் ஏறி பொது வேட்பாளர்கின்ற மீட்டிங்கில் பேசி அவருக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்லை தமிழ் மக்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? இவர்களெல்லாம் அரசியல் கட்சியிலே, இந்த அரசியல் கட்சி மக்களுக்கு தேவையா? அரசியல் கட்சியில் இவர்கள் இருக்க தகுதி உள்ளவர்களா? மாவை சேனாதிராஜா அங்கே காசு வென்றவருக்காக ஒரு குத்து, வடிவேல் பாணியில், நடிகர் வடிவேல் பாணியில் அங்கே காசு வேண்டுபவருக்காக கொடுத்தவருக்காக ஒரு குத்தும், இங்கே காசு வேண்டுவதற்காக ஒரு குத்துமாக பொது வேட்பாளருக்கும் சஜித்துக்கும் என மாறி மாறி ரணிலுக்குமாக இவர் நடனம் ஆடுகின்றார். எல்லா இடத்திலையும் பொக்கன் நிரம்ப காசு வேண்டிவிட்டார். அதற்குத்தான் இந்த பைத்தியக்காரன் போல் அரசியலில் சித்து விளையாடுகின்றார். இதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது.